ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 16வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் நம்ம நீஹ்வா பையனை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. பையன் எப்படி சொன்னா, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சேன், எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு, அவளுக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பழி வாங்கி முடிச்சுட்டேன், இனிமே நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க இந்த பேராச சிட்டில மத்த 3 பேரு பையன், லிங்கு அப்புறம் ஜிங்கு 3 பேரு சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஃபவுண்டைன்ல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் சர்வர்லாம் சர்வ் பண்றாங்க. தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு பக்கத்துல லிங்கு போக பையன் வேண்டான்னு சொல்றான். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விதமா நடந்துக்கிறாங்க, இங்க இருக்க எதையுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க பார்த்தா ஒரு ரூம்குள்ள போனா நம்ம பையனோட 3 கார்டு பொண்ணுங்களும் இருக்காங்க. அதுல சூசு கிட்ட ஒரு பொண்ணு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு கொடுக்க, நீங்க பையன் தானே வண்டிங்களா ஒரு வழியா அப்படின்னு சூசு பாத்துட்டு இருக்கா. யாருக்கு எதுல ரொம்ப ஆசை இருக்கோ, அதிகமான ஆசை இருக்கோ, அவங்க மேலேயே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிருவாங்க போல. சூசுக்கு பையனா லவ் இருக்கு அப்படிங்கறதால பையன் பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இன்னொரு காடு பொண்ணு இருக்கால, அவ போயிட்டு அவளுக்கு வந்து பையனுக்கு சேவை பண்றதா மெயின் வேலை போல, அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நீங்க அடுத்ததாவது உத்தரவு போடுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பையன் கிட்ட லிங்கியோ கேக்குறான், என்னடா ஆச்சு 3 சேவக பொண்ணுங்களுக்கும் உன்னை பத்தி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்களேன்னு கேட்க, என்னவோ இங்க நடக்குது அப்படின்னு பையன் முடிவு பண்ணிடுறான், கண்டுபிடிச்சிடுறான். அடுத்து எங்க போனா ஜிங்ஜி, அவளை தேடி போறேன் அப்படின்னு லிங்கியோ நேரா பக்கத்து ரூமுக்கு போக கரெக்டா அங்க ஜிங்ஜி இருக்கா. லிங்கியோவை பார்த்ததும் இத்தனை நாள் எங்க போன அப்படின்னு வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறா. லிங்கியோ முடிஞ்ச அளவு இதை என்ஜாய் பண்ணிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள பையன் கூட சேர்ந்து ஜிங்கும் வந்துடுறான், ஜிங்ஜியோட அண்ணா. என் தங்கச்சி என்னையில இருந்து உன் மேல இவ்வளவு பாசமானான்னு கேட்க, அது புறா எனக்கு தெரியும் அப்படின்னு லிங்கியோ, ஜிங்ஜி கொஞ்சம் முடிச்சுக்கோ, எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல பையன் பாக்குறான் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு. மறுபடியும் நம்ம ஜிங்ஜி கட்டி பிடிச்சுக்க ஜிங் அந்த பக்கமா திரும்பிக்கிறான். இந்த சிட்டியே ஒரு விதமா வினோதமா தான் இருக்கு, இத பத்தி நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு பையன் அங்கிருந்து எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் இந்த 2வது தலைவி இருக்கால, சின்ன தலைவி, அவ அங்க வந்துடுறா. நேரா நீஹ்வாவை பார்த்துட்டு, ஓ நீயா அப்படின்னு கேட்டுட்டு, நீ என்னதான் இருந்தாலும் ஃபெங் மாஸ்டர் பொண்ணு தானே, உன்னை கூட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்கான், எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் பழி வாங்குறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ அந்த மாஸ்டர் அதான் அந்த சொங்கோங் உன் மேல பெரிய பாசம் வச்சுட்டு இருக்கான் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா எதுவுமே கிடையாது, அது உனக்கு என்னைக்கு புரியுதோ அப்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட. இன்னும் நீஹ்வாக்கு டவுட் தான் அதிகமாயிட்டே இருக்கு. நீஹ்வா அங்க இருந்து லைட்டா எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. நேரா அங்க ஒரு ரகசிய ரூம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுறா. அதுக்குள்ள போறதுக்கு அவளுக்கு இன்னும் வந்துட்டு உத்தரவே கிடைக்கல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்னும் தலைவியா முழு பதவி ஏத்துக்கலங்கிறதால அதுக்குள்ள போக கூடாதான். ஆனா உள்ள போயிட்டு அங்க இருக்கிற அதிசய கல் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. எதை சொங்கோங் மறுபடியும் வச்சிருக்கானோ அத ஏற்கனவே 3 வேணும், அதுல 2 அவன் கிட்ட இருக்குல்ல, அதுல ஒரு கல்லு. இங்க அந்த பழைய தலைவி அவ தத்து பையனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல, இந்த மாதிரி பாரு 3வது கல்லும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா அந்த ரத்தம் இல்லாம, என் புருஷனோட ரத்தம் இல்லாம அந்த 3வது கல்ல 2வது கல்ல கூட எடுக்க முடியாது, எப்படி அவன் எடுத்திருப்பான், ஒருவேளை என் பையனை அவன் தான் எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பழைய தலைவி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சொங்கோங் வந்து பாத்துட்டு இருக்கான், யாரோ அந்த ரூம்குள்ள இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த ரூம்குள்ள திடீர்னு மயக்க மருந்தெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா அதை கண்டுக்காம அங்க வேகமா நீஹ்வா பாத்துட்டு இருக்கா. இந்த கல்ல எங்க அப்பாவோட சிக்னல் இருக்கு, சிம்பல் இருக்கு, அது ஏன் இதுல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு யாரோ உள்ள வராங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ தண்ணி மாறி வந்து நீஹ்வாவை அங்க இருந்து ரகசியமா கூட்டு வெளியே போயிடுறாங்க. பார்த்தா அந்த தத்து பையன் இருப்பான்ல, அவன் தான் வந்துட்டு இருக்கான். என்னையே காப்பாத்துன அப்படின்னு கேட்க, நீ ஆபத்துல மாட்டியிருந்த, அதனால உன்னை காப்பாத்துன அப்படின்னு அவன் சொல்றான். இவன் பேரு ஷுவானா. ஷுவா, நீ வந்து தண்ணி சக்தியை யூஸ் பண்ணி காப்பாத்திருக்க, நீ நூவா குடும்பத்தை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு ஷுவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுவரைய வெளியே பேசியோ யார்கிட்டயும் சிரிச்சோ நான் பார்த்ததே இல்ல, ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அது ஏன்னு எனக்கு புரியல, ஒருவேளை உனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ என்கிட்ட வந்து கேளு, புரியுதா அப்படின்னு நீஹ்வா சொல்ல, சரி ஓகே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷுவான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஹ்வா மறுபடியும் கிளம்பி அடுத்து இந்த பேராச சிட்டிக்கு போயிடுறா. இங்க ஒரு கல் இருக்கு, அதை பார்க்கணும் அப்படின்னு பையனும் அங்க இருக்கிற மக்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் பேராசையில மூழ்கி போயிட்டு இருக்காங்க. அந்த கல் அவங்க முன்னாடியே மேல பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பையன் இதை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்க. அங்க நீஹ்வா வந்துடுறா. நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு பையன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நீஹ்வா நல்லா இருக்கியா, உன்னை கூட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன கூட்டு போறதுக்கா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், என்ன நீ கூட்டு போகவே தேவை கிடையாது அப்படின்னு நீஹ்வா சொல்லிட்டு, இதுக்கும் மேல அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல பையன் பாக்குறான். நீஹ்வா உன் மாஸ்டர் யாருன்னு என்கிட்ட சொல்லு, அதை வச்சு நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்ல, நானே முடிஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீஹ்வா அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. சொங்கோங்கோட அரண்மனை வாசல்லே வந்து நின்னுட்டு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க. அப்போ அந்த சொங்கோங் கிட்ட ஜீன்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவ கண்டுக்காத மாதிரியே இருக்கா. ஆனா சொங்கோங் பாத்துடுறான். இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு கூப்பிட நீஹ்வா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சொங்கோங்கையே குறுன்னு பாத்துட்டு இருக்க. என்னது என் வேலைக்கார பொண்ணு இருக்கா, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன அப்படின்னு அவளுக்கு ஓங்கி ஒரு உத விட அந்த வேலைக்கார
மாஸ்டர்கார பொண்ணு கொஞ்சம் தூரத்துல போய் விழறா. சொங்கோங் நேரா எந்திரிச்சு நீஹ்வாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். உன் மனசு கஷ்டமே படக்கூடாது. என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்க, இப்ப நான் வந்து அந்த கல்லை எடுத்து கொடுத்துட்டேன், உங்களுக்கான ஏன் பர்பஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு கேட்க, என்ன பண்ணணும், இங்கே நீ ஜாலியாரு, என்ன நீ பையன் உயிரோட இருக்கிறத பாத்துட்டு வந்துட்டியா, அவனை உனக்கு கொல்லணுமா அப்படின்னு சொங்கோங் கேட்க, நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர், நான் அவனை கொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு நீஹ்வா கேட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப குழப்பத்துல இருக்க நினைக்கிறேன், நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ கண்டிப்பா அவனை கொல்லலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்ல நீஹ்வா கிளம்பி போறா. உடனே ஜிகியை பார்த்துட்டு அவ உங்கள்ட்ட ரொம்ப திமிரா நடந்துக்கிறா, அவ என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, அதை நானே உங்களுக்காக செய்யறேன்னு சொல்ல சொங்கோங் அவளை அரைஞ்சிடுறான். என்ன தவிர வேற யாரும் அவரை பத்தி மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா பையன், லிங்யூ, ஜிங் 3 பேரும் ரகசியமா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தண்ணி ஏதோ உற்பத்தி ஆயிட்டு வர மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற தண்ணி சரியில்லைன்னு நினைக்கிறேன், தண்ணில தான் ஏதோ சீக்ரெட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பாதை வழியா போறதுல தான் இங்க ஆளுங்க எல்லாம் வராங்க, ஆத்மாக்கள் எல்லாம் கூட்டு போற மாதிரி தெரியுது. சோ இதுக்குள்ளதான் இந்த ஊரோட தலைவன் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் 2 பேர் வந்துட்டு கிளம்பி போறாங்க, ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே. இன்னொரு பக்கம் நம்ம நீஹ்வாக்கு தலைவியா பதவி ஏத்துக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. அடுத்த நாள் பதவி ஏத்துக்க போறா. அதுக்கான ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு ஜிகி வர, என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு நீஹ்வா கேக்குறா. ஆமா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தான், என் மாஸ்டர் கிட்ட நீ மரியாதை இல்லாம பிஹேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நீஹ்வா, உன் மாஸ்டரை நீ உடனே மாத்திருக்க, நீ என்ன மரியாதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா, நீ சில விஷயங்களை பண்ணலாம் பண்ணாம போலாம், அதுவும் இல்லாம உன்கிட்ட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு நீஹ்வா சொல்ல, நீ என்னவோ பெருசா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்க, மொத்தம் 3 கல் எடுக்கணும், அதுல ஏற்கனவே ஒரு கல்லு நம்ம மாஸ்டர்ட்ட இருந்தது, 2வது கல்லு நீ எடுத்து கொடுத்துட்ட, 3வது கல் எடுத்துட்டா உன்னை பத்தி எந்த யூஸ்மே இதுக்கு மேல மாஸ்டருக்கு இல்லாம போயிரும், அப்புறம் நீ என்னோட கேவலமான ஒரு வேலைக்காரி ஆயிருவ, அந்த விஷயம் கூட உனக்கு தெரியல, ஆனா நான் லாயலா இருக்கேங்கிறதால எனக்கு அந்த விஷயத்த சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு ஜிகி அங்க இருந்து போக நீஹ்வா பாக்குறா. ஒருவேளை பையன் சொன்னதான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பையன் ஒரு பாதாளத்துல ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அத மேல ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான். ஒரு பையன் அப்படியே சேர்ல உட்கார்ந்து அவனுக்கே உயிரே இல்லாத மாதிரி நடைப்பினமா போயிட்டு இருக்க, அவனோட கையில எல்லாம் அரக்கணுங்களுக்கு வளர்ற மாதிரி நெகம் வளர்ந்துருக்கு. இத நம்ம பையன் பாத்துடுறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒளிஞ்சு போயிட்டு இருக்க இந்த பையனோட சீனியர், அப்புறம் சீனியர் கூட 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களும் பைத்தியம் மாதிரி அங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க முதல் நாளே ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டுட்டாங்க. எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது அவங்களுக்கு வந்துட்டு சுயநினைவு லேசா இருக்கும், இந்த பையனுக்கு இல்லவே இல்ல. அதனால இவன் ஆத்மாவை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு அவன் ஆளுங்க கூட்டு போயிட்டு இருக்க, பையன் நடுவுல போயிட்டு அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டு மயக்கம் போட வச்சு சீனியரை புடிச்சிடுறான். சீனியர் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பையன் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு எந்த இடத்துல தண்ணி உற்பத்தி ஆகுதோ அங்க வந்துடுறான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்கனவே நம்ம லிங்கியும் ஜிங்கும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் உண்மையை போய் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம லிங்கியும் ஜிங்கும் இங்க ஏதோ திடீர்னு புகை மூட்டமா இருக்கு, இதை நம்ம சுவாசிச்சிட கூடாது அப்படின்னு முகத்துல மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறாங்க. உள்ள போயிட்டு இவங்களுக்கு வேண்டிய பொண்ணுங்களை எல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க மாஸ்க் போட்டுட்டு. நம்ம பையனோட 3 பொண்ணுங்க கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள. அதே மாதிரியே அடுத்த நேரம் நம்ம 2 பேரும் கிளம்பி ஜிங்ஜி கிட்ட போக, ஜிங்ஜி மறுபடியும் லிங்கியோவை கட்டி பிடிச்சுக்கிறா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு. ஜிங்கு பாக்குறான், இதனால பார்க்க முடியல அப்படின்னு வெளியே ஓடி போயிடுறான். ஜிங்ஜியை வேகமா உட்கார வச்சுட்டு லிங்கியும் நீ அடங்க மாட்ட அப்படின்னு டக்குன்னு அவளோட இதயத்தை ஒரு தட்டு தட்டி அவளை மயக்கம் போட வச்சிடுறான். அதே மாதிரி மத்த 3 பொண்ணுங்க கிட்டையும் போயிட்டு 3 பொண்ணுங்களுக்கும் மயக்கம் போட வச்சிடுறான். இப்ப பையன் வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்க, இந்த பாய்சன் காத்த நீ சுவாசிச்சிடாத, முகத்துல துணி கட்டிக்கோ அப்படின்னு ஜிங்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இல்ல எனக்கு தெரிஞ்சு தண்ணி குடிச்சா மட்டும்தான் அந்த பாய்சன் காத்து வேலை பாக்குது, இல்லனா வேலை பார்க்காதுன்னு சொல்ல, அப்படியான்னு பார்த்துட்டு இந்த தண்ணி உருவாகிற இடத்த நாங்களும் போய் பார்த்தோம், என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்ல பையன் பார்த்துட்டு இருக்கான். நான் சீனியரை இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், அவருக்கு அதிகமா வந்து விஷம் ஏறி இருக்கு, கையில எல்லாம் நெகம் ரொம்ப கொடூரமா மாறி இருக்கு, இன்னும் 1 வாரம் தான் இவங்களே இந்த மாதிரி நிலைமையில இருப்பாங்க போல, ஆல்ரெடி 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, இவங்க 3 பேரையும் இந்த காத்தை சுவாசிக்க விடக்கூடாது, இந்த தண்ணியை குடிக்க விடக்கூடாது அப்படின்னு பையனும் மத்த 2 பேரும் 4 பேரையும் கரெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இந்த பாய்சனை சரி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பையனுக்கு மத்தவங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கான். ஆமா நீங்க என்ன சொன்னீங்க, இருந்த ஒரு கல்ல அந்த ஆள் எடுத்துட்டு போனான்னு சொன்னீங்க தானே, கல்ல ஒண்ணு கூட சிட்டிக்குள்ள இருந்ததே அப்படின்னு பையன் வேகமா வெளியே வந்து நின்று அந்த கல்லையே பார்த்துட்டு இருக்கான். நீஹ்வா அந்த வந்துடுறா, இந்த கல்லை இங்க உடைச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திடலாம் நினைக்கிறியா, அப்படி இருந்தா யாராவது இந்த கல்லை இவ்வளவு கேர்லெஸ்ஸா இங்க வைப்பாங்களா, இந்த கல்லை நீ உடைச்சிட்டு அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் இப்பவே செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல, அப்ப நான் எப்படி இந்த இடத்தை காப்பாத்துறது, இந்த மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு பையன் யோசிக்கிறான். ஓ மாஸ்டர் யாரு, இந்த கல்லை எடுத்துட்டு போனதான் உன் மாஸ்டரான்னு கேட்க, ஆமா என் மாஸ்டர் வேற யாரும் இல்ல, அரக்க உலகத்தோட தலைவன் சொங்கோங்குன்னு சொல்ல, அரக்க உலகத்தோட தலைவனா, அதுதான் உன் மாஸ்டரான்னு கேட்க, உன்னை பழி வாங்கறதுக்கு தான் அவன்கிட்ட நான் ஸ்டூடெண்ட் ஆனேன், அதனால உன்னாலதான் அவன் எனக்கு மாஸ்டர் அப்படின்னு நீஹ்வா சொல்றா. இதை கேட்டு பையனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. நீ கவலைப்படாத, இந்த இடத்த சரி பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்றேன், உன்னையும் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு பையன் சொல்ல, நாளைக்கு நான் இந்த இடத்தோட தலைவியா மாற போறேன், பல தலைவிகள் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தியா மாற போறேன் நீஹ்வா சொல்ல, நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீ உன்னை ஏமாத்திக்காத நீஹ்வா அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் வேலையை பாரு அப்படின்னு நீஹ்வா அங்கிருந்து கிளம்பிடுறா. பையன் மறுபடியும் திரும்ப வரதுக்குள்ள இவங்க மாஸ்டர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. மாஸ்டர் தான்ப்பா உன்னை
பாக்குறதுக்கு உனக்கு கை கொடுக்கறதுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல பையன் எல்லா கதையும் சொல்றான். உடனே அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு அரக்க தலைவன் இருந்தான். அந்த தலைவன் நம்ம வாழ் மாஸ்டர் இருந்தார்ல, அதான் உன்னோட மெயின் மாஸ்டர், அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு தோத்து போயிட்டான். அப்ப அவங்களோட அந்த அரக்க ஸ்டோன் 3ஆ உடைஞ்சிருச்சு. இப்போ 2 திருப்பி இவனுக்கு சொங்கோங்குக்கு கிடைச்சிருச்சு. 3வது எடுக்க வந்திருக்கான். அது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா 1,00,000 வீரர்களுக்கும் மேல கட்டுப்படுத்துற சக்தி சொங்கோங்குக்கு வந்துரும். அது மட்டும் இல்லாம நம்ம மில்லேனியம் டோக்கன் நம்ம தான் பாதுகாத்துட்டு இருக்கோம், ஹெவன் டோக்கனை, அதையும் எடுக்கிற சக்தி அவனுக்கு வந்துரும். சோ அதை விடக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இங்க பார்த்தா ஒரு பொண்ணு இந்த சீனியரோட கூட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட லவ்வர் பொண்ணு ஒருத்தி மறுபடியும் வந்துடுறா. ஆனா அந்த பையன் இங்க வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். சண்டை போட்டு பாக்குறான். அந்த பொண்ணு சுயநினைவே அவனுக்கு இல்லங்கிறதால அந்த பையன் இன்னொரு பொண்ணு கொஞ்சிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பொண்ணு பயங்கரமா சோகமாயிடுறா. இங்க நம்ம லிங்கியும் பையனும் பேசிக்கிறாங்க. இதுக்கும் மேல நம்ம இவங்களை இதே நிலைமையில வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் அவங்க இறந்து போயிருவாங்க. மாஸ்டர் நீங்க இப்போதைக்கு இங்க இருக்காதீங்க, நாங்க சில பிளான்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை கூப்பிடுறோம், அப்ப வாங்கன்னு சொல்ல, சரி ஓகே ஜிங்ஜியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு இவர் ஜிங்ஜியோட அப்பா இல்ல சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க நீஹ்வா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு அந்த அரக்க தலைவன் கிட்ட சொங்கோங்க கிட்ட வரா. சொங்கோங்க அவன் கையில ஒரு மோதிரம் மாட்டி விடுறான். இந்த ரிங்க மாட்டினா இவன் தலைவியில ஒருத்தி ஆயிடுவாளாம். ஆனா அப்பன் வந்து இந்த பொண்ணு இருக்காளே, இந்த பொண்ணு இப்பதான் லீடர் ஆகுறா. ஆனா ஆகிறதுக்கு முன்னாடியே யாரும் போக பெர்மிஷன் இல்லாத அந்த ஹாலுக்குள்ள போயிட்டு வந்திருக்கா. அவளுக்கு எப்படி லீடர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க உடனே நீஹ்வா பாக்குறா. அது வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்க இந்த ஷுவான் வந்துட்டான், தத்து பையன். நான் தான் வந்து அவளை தெரியாம கூட்டு போயிட்டேன், அவன் தலைவி ஆகலன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, தப்பான ஆளை உள்ள கூட்டு போயிட்ட, சோ உனக்கு சிறை தண்டனை கொடுக்குறேன், இங்க இருந்து ஜெயிலுக்கு போ அப்படின்னு ஷுவானுக்கு சொங்கோங் உத்தரவு போட்டுறான். உடனே சின்ன தலைவிக்கும் பழைய தலைவிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நீஹ்வாவும் லேசா பயந்துட்டு இருக்கா. அந்த பையனை பார்த்து அவ கையில ரிங்க போட்டு விட்டுறான் சொங்கோங். இனிமே நீ தலைவி ஆயிட்ட, இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, வேகமா சொங்கோங்க கிட்ட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்து இங்க என்ன ஆச்சு, எதுக்காக அந்த பொண்ணுக்கு அவன் ஹெல்ப் பண்ணான்னு கேட்டுட்டு 2 பேரும் கூட்டு போட்டிருப்பாங்களான்னு கேட்க, இல்ல அந்த ஷுவான் நீஹ்வா கிட்ட காதல விழுந்துட்டா, அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொங்கோங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.